அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை செடியோட சாகுபடி தொழில்நுட்பங்கள் தான். ஸோ அது எப்படி பயிர் பெருக்கம் பண்ணலாம்? அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கல்டிவேஷன் பண்ணலான்றத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை செடி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதில சிட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சிட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சிற்றினங்கள் இருக்கு. ஸோ சிட்ரஸ்னா லெமன் அப்படின்றது மட்டும் இல்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து எலுமிச்சை அப்படின்னு சொல்லும்போது பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் ஆரஞ்சிஃபோலியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பொட்டானிக்கல் நேம். ஸோ இந்த குறிப்பிட்ட பிளான்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எலுமிச்சை அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரஞ்சு அதுவுமே சிட்ரஸ்ல தான் அடங்கும். ஸோ இந்த மாரி நெறைய சிற்றினங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்ரஸ் அப்படின்னு வந்து காமனா சொல்லுவோம். அண்ட் இதெல்லாமே வந்து சிற்றினங்கள் தான். அதில ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சரிங்களா? ஸோ இந்த எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராபிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வளரும். ஸோ டிராபிக்கல்னும்போது வெப்பமண்டல பகுதி. ஸோ தென்னிந்திய பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வளரும். பரப்பளவு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2.5 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெக்டர்ல வந்து பயிரிடப்பட்டு வருது. ஸோ இதோட ஈல்டுன்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து ஒரு 25 டன் பார்த்தீங்கன்னா, பெர் ஹெக்டருக்கு பெர் இயர்க்கு கிடைக்கும். அண்ட் இப்போ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கேரளா, ஸோ தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்ரஸ் வந்து கல்டிவேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி, வேலூர், மதுரை, கோவை, சேலம் ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ பத்தி கொஞ்சம் ஜென்ரலா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுண்ணாம்பு சத்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை வந்து அவ்வளவா வளராது. தண்ணியோட தன்மை அந்த கார அமிலம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 டூ 7.5 அதாவது நியூட்ரலா இருக்கணும். ஒரு நல்ல வளமான மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட குரோத் வந்து கரெக்ட்டா இருக்கும். அண்ட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சைய பொறுத்தவரைக்கும் தேங்கக்கூடாது. தண்ணி தேங்குச்சு அப்படின்னா, அந்த லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் நீங்க கல்டிவேட் பண்ண முடியாது. பயிரிடப்படுறதுக்கு பயன்படுத்துற ரகங்கள் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிகே 3 ஸோ அது பெரியகுளம் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணது. பிரமாலினி, சாய் சர்பதி, விக்ரம், தெனாலி, பாலாஜி, காசி டென்டலா ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ரகங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பாலாஜி அப்படின்ற ஒரு ரகத்திலேருந்து நம்ம வந்து சீட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஷோயிங் பண்ண போறோம். எப்படி ப்ராபகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, சீட நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலியமா ப்ராபகேஷன் பண்ணலாம். இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா, பட்டிங் பண்ணலாம், ஏர் லேயரிங் பண்ணலாம். பட் கமர்ஷியலா வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீடும், பட்டிங்கும் மோஸ்ட்டா பண்ணிட்டுருக்கோம். ஏர் லேயரிங் இப்ப தான் லைட்டா வந்து பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து அத பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா பழுத்த அந்த பழங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சேகரிச்சுட்டு வந்து, அதிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி அந்த சீட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அந்த சீட எடுத்த பின்னாடி அது என்ன பண்ண போறோம், செடியோட அந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து முளைப்பு திறன் ரொம்ப கம்மியானது. நம்ம எடுத்து அந்த சீட தனியா வச்சுட்டு, ஸோ 1 வீக் கழிச்சு நம்ம நட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, அந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா, வயபிலிட்டி இழந்துரும். அது விதைச்சாலுமே அதிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜெர்மினேஷன் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, சீட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, விதைச்சிரணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சீட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த பின்னாடி, அத வந்து நம்ம சாம்பல்ல கொட்டி, நம்ம வந்து அத மிக்ஸ் பண்ணி கலக்க போறோம். ஏன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ சீட வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ வந்து பிரிக்கிறதுக்கும், அதாவது சீடு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்காத இருக்கிறதுக்கும், அந்த பிசுபிசுப்பு தன்மைய போக்குறதுக்கும் நம்ம வந்து இந்த சாம்பல்ல இது பண்ணணும். ஸோ அத விதைக்கிறத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 முறையில இது பண்ணலாம். ஒண்ணு வந்து மேட்டுப்பாத்தி. ஸோ அதாவது ஒரு பெட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அகலமும், தேவையான அளவு நீளம் வச்சுட்டு, நம்ம வந்து எப்படின்னா லைன் ஷோயிங் போட்டு அத விதைக்கலாம். அப்படி இல்லன்னா ப்ரோ ட்ரேவும் பார்த்தீங்கன்னா, இப்ப யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரோ ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா, 98 குழி இருக்கும். அதில வந்து ஒரு குழிக்கு ஒரு சீடு மட்டும். ஸோ சீடோட டெப்த் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீட் எவ்வளோ சைஸ்ல இருக்கோ, அந்த சீடோட அந்த டயாமீட்டர்ல இருந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த்ல வந்து நம்ம நடணும். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லைன் ஷோயிங் போகும்போது 10 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் ஒரு சின்ன ஸ்கேல் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டு லைன் போட்டு, நம்ம வந்து அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீடு இது பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூவாளி யூஸ் பண்ணி நம்ம வந்து டெய்லி வந்து ரெகுலரா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்டர் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு குரோத் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஒரு ரேஸ்டு பெட்லேருந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அத வந்து பாலி பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பாலி பேக்கோட மீடியன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2:1:1 ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ 2 பங்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செம்மண். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, செம்மண் எடுக்கிறோம்னா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வந்து மணலும், 1 கிலோ தொழு உரம். ஸோ இத மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலவை கிடைக்கும் இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி விகிதத்தில வந்து கரெக்ட்டா வந்து கலந்து, அத ஒரு பாலி பேக்ல ஃபில் பண்ணி, அந்த பாலி பேக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த 1 மாசம் ஆன அந்த கண்ண வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதில நட்டு வைக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயும் நம்ம ரெகுலரா வந்து வாட்டர் இது பண்ணி, நம்ம வந்து பாலிஹவுஸ் வச்சு, நம்ம ஷேடான ஒரு பகுதியில வந்து நிழல் தர ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத வச்சு நம்ம அத பராமரிக்கணும். பார்த்தீங்கன்னா, ப்ராபகேஷன் பண்ணலாம். நம்ம வந்து பட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரூட் ஸ்டாக்கா யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரங்பூர் லைம் அப்படின்ற அந்த வைல்டு டைப்பு. ஸோ அது வந்து ஒரு காட்டு இனம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடியா இருக்கும். அதில என்ன பண்ணுவோம்னா, ஒரு மொட்டு பகுதிய மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த கட் பண்ண போர்ஷன்ல வந்து பாலாஜி அப்படின்ற ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சிருக்கோம். ஸோ அந்த செடி வளர்ந்த பின்னாடி, அதில இருக்கிற அந்த பட் போர்ஷன மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கட் பண்ணி எடுப்போம். ஸோ அத கட் பண்ணி எடுத்த அந்த பட் போர்ஷன நம்ம ஆல்ரெடி இங்க எடுத்தோம் இல்லைங்களா?
அதாவது ரங்பூர் லைம் இந்த ரூட் ஸ்டாக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பேர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலாஜி அப்படின்ற அந்த வெரைட்டி நம்மளுக்கு தேவையானது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும். ஸோ மீதி வந்து நம்ம போர்ஷன் வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வந்து அதாவது சூழ்நிலை தாங்கி வளரக்கூடிய அந்த வேர் அமைப்பு அந்த செடிக்கு இருக்கும். அண்ட் நம்மளுக்கு தேவையான ஈல்டு தரக்கூடிய பாலாஜி அப்படின்றது வந்து மேலே க்ரோத் ஆகும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டிங் மூலியமாக பண்ணலாம். ஏர் லேயரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை பண்ணிட்டு பயிர் பெருக்கம் பண்ண அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 75 சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சுற்றி வந்து நீளம் அகலம் ஆழம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா குழி எடுத்து அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான தொழு உரம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம வந்து பிளான்டிங் பண்ணிடலாம். ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 5x5 அதாவது செடிக்கும் ஒரு வரிசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் இருக்கணும். 5 மீட்டர் இடைவெளி இருந்ததுன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கேப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செடி நடணும். சரிங்களா? ஸோ சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர் என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் அதாவது நீங்கள் அறுவடை பண்ணி முடித்த பின்னாடி இந்த தேவையில்லாததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரூன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட் மேனேஜ்மெண்ட் அதாவது கலை மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ சிட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இன்டர்கிராப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உள்ளே வந்து அந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த லேண்டில் வந்து நம்ம வேறு ஏதாவது கிராப்பை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஸோ என்பிகே தலைமணி சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா 250 250 250 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து தேவைப்படும். மார்ச், ஜூலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைவெளியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா துத்தநாகம் வந்து 0.5% வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிக்கலாம். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் டெஃபிஷியன்சி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வளர்ச்சி ஊக்கி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சி வந்து காய் பிடிக்கிறதுக்கு வந்து 2,4-D-20 ppm வந்து தெளிக்கணும். அதாவது பூ பூக்கும் போது வந்து காய் உதிராமல் இருக்கணும் அப்படின்னா என்ஏஏ வந்து பார்த்திங்கன்னா 30 ppm வந்து தெளிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காய் சின்னதாக இருக்கும்போது தெளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பயிர் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இலை துளைப்பான், வண்ணத்து பூச்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிற தண்டு துளைப்பான், அந்த பழத்தை உறிஞ்சும் இல்லைங்களா அந்த சக்கிங் டைப் இன்செக்ட்ஸ்லாம் வரும். ஸோ சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பார்க்கும்போது வந்து அஸ்வினி, துருசிலந்தி, பழகி, அப்புறம் சில்லிட் நாவாய் பூச்சி, அப்புறம் நூற்புழுக்கள். ஸோ இதெல்லாம் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா சொறி நோய் அப்படின்னு வரும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த நோய் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசின் வடிகிறது, அப்புறம் ஆந்த்ரக்னோஸ் அந்த நுனியில் கருகிற ஸ்டிஸா நச்சுரி நோய் அப்படின்ற நோய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்கும். அதாவது பழம் பழுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். ஸோ அதுக்கு அது மாதிரியான நோய்கள்லாம் வரும். ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து எல்லாமே ரெக்கமெண்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பழம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து முதிர்தல் கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பார்க்குறதுக்கு மேலே ஷைனாக இருக்கும். ஸோ அதை வச்சு பழத்தோட அந்த முதிர்ச்சியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம பிளான்டிங் பண்ணதுலேருந்து 3வது வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவடைக்கு வந்துடும். ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 25 டன் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெக்டருக்கு பர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ அறுவடைக்கு பின்னாடி வந்து இதை சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4% வந்து பார்த்திங்கன்னா மெழுகில் வந்து நினச்சி ஸோ 1% வந்து ஏரேஷன் இருக்கிற மாதிரி 200 காஜ் தடிமன் இருக்கிற அந்த ஒரு பாலித்தீன் பையில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு 10 days வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இல்லாத வந்து சேமிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸில் அந்த எலுமிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ப்ராபகேஷன் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை வந்து பிளான்டிங் பண்ணுறது, அதுக்கான சீசன் என்னென்ன பெஸ்ட் அண்ட் டிசீஸ்லாம் வரும், ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அது எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் இருக்கிற கிராப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரியான எஜுகேஷனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.